சைல்ட்ஹுட்ல இருந்தே எனக்கு வந்துட்டு ஹாலிவுட் ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி ரொம்ப பிடிக்கும். ஆனா அது அப்படியே கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கறனால இப்பெல்லாம் எப்படி தோணுதுன்னா, டேய் அதுதான் வந்து பேய் வீடுன்னு தெரியுதே, தயவு செஞ்சு விட்டு வாங்கடா. இல்ல லைட்டையாவது போடுங்கடா. ஏன்டா இருட்டுக்குள்ளேயே வந்து பேய் தேடிட்டு இருக்கீங்க? அந்த லைட்டை போட்டே பார்க்க மாட்டாங்க. லைட்டை போட்டாலே பாதி பயம் போயிடும். திருட்டுக்குள்ளேயே தேடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அது வந்து உட் ஹவுஸா இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்மள மாதிரி நல்லா ஒயிட் கலர் லைட்ல இருக்காது, நல்லா வார்ம் லைட். எப்பயுமே எல்லோ லைட் தான் அங்க அப்ராட்ல எல்லாம் வந்து மோஸ்ட்லி இருக்கும். நம்மள மாதிரி வந்துட்டு இந்த ஒயிட் கலர் லைட்ல வந்து இருக்காது. சோ எப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடியே டார்க்கா தான் இருக்கும். அவங்க வந்துட்டு இன்னும் எக்ஸஸா வந்துட்டு லைட் எல்லாம் போடாமலே தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லா மூவியும் பாத்தீங்கன்னா 16+ தான் பார்க்கணும். அது வந்துட்டு ஹாரர் மூவி அப்படின்றதுனால. ஆனா வச்சு எடுக்கிறதே வந்து குழந்தைங்களை வச்சுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார்பரேட் ஆஃபீஸ் பில்டிங் மாதிரி தான் எல்லாமே. வால் எல்லாம் டச் பண்ணோம்னா அப்படியே வுட்டோட சவுண்டாவே கேட்கும். அந்த வுட்குள்ளதான் வந்துட்டு எல்லாமே சில மர்மமான விஷயங்கள்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க. அதையும் தெரிஞ்சு அவங்க அங்கதான் இருப்பாங்க. ஆஹ் இப்போ வந்துட்டு ஹாலிவுட் மூவி பத்தி சொல்றேன்ட்டு இல்ல, அவங்களும் நம்மளோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவோ கிண்டடிச்சிருக்காங்க. நான் வந்துட்டு அந்த எப்படி ஃபீல் பண்றேன் அப்ப இருந்து பாக்குறதுக்கும் இப்ப இருந்து பாக்குறதுக்கும், அப்ப ரொம்ப பயங்கரமா பார்த்தேன். இப்ப பார்த்தா டே இதெல்லாம் பண்ணுங்களேன்டா, ஐயோ அம்மா பேய்னு கத்திட்டு ஓடுங்களேன்டா, ஏன்டா அங்கேயே மறுபடியும் இன்னும் வந்துட்டு நிறைய தேடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ரிஸ்க் எல்லாம் எடுத்து தேடுறீங்க, கடைசியில மாட்டிக்கிறீங்க அப்படின்னு தோணும். ஜஸ்ட் ஷேரிங்.